பசங்களோட எங்க ஊர் சைடுல இருக்கிற மாலுக்கு ஷாப்பிங் பண்ணலாம், ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டு நமக்கு புடிச்சது, தேவையானது எல்லாமே வாங்கிட்டு இருக்கும்போது தான் ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆச்சு. நாங்க சின்ன பையனா இருந்த காலத்துலலாம் 50 பைசா, 4லாம் ரூ. 1லாம் முட்டாய் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். அப்ப அதிகபட்சம் ரூ. 20 வரைக்கும் தான் முட்டாயே இருந்தது. அப்ப கூட நம்மளால ரூ. 20க்கு வாங்க முடியுமான்லாம் தெரியல. ரூ. 5 வரைக்கும் வாங்கிக்கலாம் அந்த லேஸ் பாக்கெட்டு. ஆனா, இப்ப அதே ரூ. 5 லேஸ் பாக்கெட் இருந்தாலும், நம்ம அது வாங்குறது இல்ல. ஏதோ ஒரு சின்ன சின்ன டெவலப்மெண்ட் நமக்குள்ள இருக்க தான் செய்யுதுல்ல. யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்பா காலத்திலயும் சரி, இல்ல நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போதும் சரி, எந்த இடத்துல இருந்தோமோ, இப்ப அந்த மாரி நிலைமையில நம்ம இல்ல. நல்லா டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கோம்ன்னு. அப்புறம் ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு, நாங்கலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம்ன்னு நெனைக்கணும். எல்லா பெரிய சக்சஸுக்கும் ஏதாவது ஸ்மால் ப்ராசஸ் பின்னாடி நமக்கு தெரியாம நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுதானே உண்மை. ஆனா இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது, நான் ஒண்ணு கண்ல பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா இது எப்போலாம் சாப்பிட மாட்டேன். எப்போவாவது கண்ல பட்டுச்சுன்னா தூக்கிருவேன். யோசிச்சு பார்த்தேன். நாள பின்ன என்னைக்காவது என்னைய பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இருந்து எங்கேயாவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா, "என்னடா இவனுங்க லாலிபாப் சாப்பிட்டு இருக்கானுங்க" அப்படின்னு தான் இருக்கும். உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லாலிபாப்பு, சின்ன சின்ன ரூ. 1 முட்டாயி, வேற இந்த ஜெல்லி முட்டாய் இதெல்லாம் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வீடியோக்காக சொல்லல. உண்மையிலேயே இப்படித்தான் இருக்கானுங்க. எங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க நெனச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ள போகாம இருக்கிறது. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.